ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டில் என்ன மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லைங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க, இல்லைங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக் அவுட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்டு எடுத்து வைக்கும்போது மேக்ஸிமம் அதை ஸ்கிப் பண்ணாதுங்க, அதை பார்க்க ட்ரை பண்ணுங்கன்னா கார்டு எடுத்து வைக்கும்போது அவங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு ரெஸ்னெக்ட் ஆகி வருது. ஓகே, அன்கண்டிஷனல் லவ். ஓகே, memories, togetherness, spying, the end, self-healing, patience, marriage, opposing, confusion, foundation, clarification. Okay, so bottom of the deck, bless her. Thank you, universe. Star, Page of Cups, Ace of Cups, Hanged Man, Seven of Swords, King of Wands, Six of Swords, Page of Swords, Five of Swords, Five of Pentacles, Wheel of Fortune, Two of Wands, Ace of Wands. Thank you so much, universe. Okay, God. ஓகே, தென் இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டில் என்ன மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரி தாட்ஸ் இப்போ அவங்க மைண்டில் இருக்குது, ஓகே என்ன மாதிரி நினைக்கிறாங்க உங்களை பற்றி, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பயணி பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒன்லி நீங்கள் வேறு பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனை விட்டு வேறு ஏதாவது பிளேஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இல்லைங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு பிளான் எனக்கு புரியும். ஏதோ நீங்கள் எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக எனக்கு இதில் மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான்.
ஓகே. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில வந்துട്ടുണ്ട്. எண்டிங்கில வரதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சீட்டிங்காக நமக்கு வந்துട്ടുണ്ട്. ஓகே. இந்த ஒரு பெர்சன் மேபி ட்ரீமரா இருக்கலாம், பிளேயரா இருக்கலாம். உங்களோட ஃபீலிங்ஸ் கூட, எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஓகே. உங்களுக்கு ராங் ப்ராமிசஸ் பண்ணியிருக்கலாம். இவர்கிட்ட சீட்டிங் நடந்துட்டு. ஸோ சீட்டிங் அப்புறம் நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங்கும் வந்துட்டு. ஓகே. ரிலேஷன்ஷிப் கரண்ட் സിറ്റുവേഷൻ டோட்லி எண்ட் ஆகிട്ടുണ്ട്. ஒன்றும் இல்லை, ஒரு நோ கான்ட் സിറ്റുവേഷനിൽ வந்துட்டு. இன்னைக்கு ப்ராப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத രീതിക്ക് கண்டினியூ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு. ஓகே. இதில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. ஏன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம் மேபி. இதுக்கு மேலே நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா சீட்டிங் கார்டு வந்துட்டு. சீட்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஒரு மேபி இந்த ஒரு போஸ்ட் பிளேயராக இருக்கலாம். மேபி இந்த ஒரு உங்களை விட ஏஜ் கம்மியான ஒரு போஸ்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். இல்லைங்க 1 2 வயசு கொஞ்சம் அதிகமான ஒரு போஸ்ட்னு இருக்கலாம். இல்லைங்க சேம் ஏஜ் இருக்கலாம். ஓகே. சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஓகே. எமோஷ்னலி இவர் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் உங்களோட நீட்ஸ் தேவைப்படும். எமோஷ்னலி பெட்டராகக்கூடிய ஒரு டைமில் உங்களை மைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் டவுட்லி ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி இந்த பர்சன் ஆக்சுவலி பிளேயராக நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம். ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடி இருக்கலாம். நீங்கள் அதை அஸ்பெக்டன்ஸ் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு. ஓகே. கண்டும் காணாமல் நீங்கள் போயிட்டு என்னது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு வகையில் க்ரோ ஆனால் போதும். ஓகே. இவரோட பல ட்ராமா மனசிலாகிட்டும் கண்டும் காணாமல் போயிட்டு. ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், மறக்கணுங்கிற ஒரு தாட்ஸோட இத்தனையோ வாட்டி இந்த போஸ்டரோட கேரக்டர் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு. ஓகே. பட் இந்த பர்சன் கண்டினியூஸாக சீட் பண்ண உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு. நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு ஒரு காரியம் இல்லை, ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு. இனி எனக்கு இந்த ஒரு பர்சன் நம்பி ஜீவிக்க முடியாது. இல்லைங்க இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு போய் நிற்கவும் முடியாது. எனக்கு மறுபடியும் நான் கண்டினியூஸாக சீட்டிங் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இனி என்னால் நிற்க முடியாத ஒரு தோர்ஸோட நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. ஓகே. தென் மேபி இது ஒரு கரெக்டாக இந்த ரிலேஷனில் டிஃப்ரென்ஸ் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் வேணாலும் இருக்கலாம். மேரிட்டல் அஃபேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காஸ்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஹைட் வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. இவரோட மைண்டில் இவருக்கு ஃபீலான விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே. என்ன தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லங்கிற ஒரு தாட்ஸ் இவரோட மைண்டில் இருந்தனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃப்யூச்சரில் கொண்டு போகணுங்கிற ஒரு தாட்ஸ் இவரோட மைண்டில் இருந்துட்டு இல்லை. ஓகே. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இவரோட மைண்டில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. நம்ம எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும். பட் இதுவும் அவங்க கூட ஒரு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆனனால இவர் எமோஷ்னலி இவர் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்கள் கூட வந்து பேசினா பழகினா அப்படின்னா இவருக்கு எமோஷ்னலி பெட்டராக ஃபீல் ஆகிட்டு. ஓகே. ஃப்யூச்சர்லேன்னு ஒரு கட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ணாலும் இவருக்கு எமோஷ்னலி இவர் லோவாக இருக்க ஒரு டைமில் இவர் கட்டாயம் அவங்களை தேடி வந்துட்டு. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட வரும்போது எமோஷ்னலி இவர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு. அதனால தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு. 2 ஸ்டெப் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிற ஒரு ஃபீல் இருந்து அப்படின்னா அப்படியே ஒரு 10 ஸ்டெப் பேக் அடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு ரீசனே வந்து இந்த மைண்டில் இவருக்கு மைண்டில் இருந்த தாட்ஸ் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இருந்தனால ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் கட்டாக இல்லைங்கிற ஒரு தாட்ஸ் இவரோட மைண்டில் இருந்துட்டு. ஓகே. பட் ஏதோ இவருக்கு உங்கள் கூட ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆனதுனால இவர் வந்து போய் நின்றுட்டு. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு எண்டிங்கில் வந்துட்டு நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு அப்போனா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னும் இந்த பர்சனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், சேசிங் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. சரியா? மூவ் ஆன் ஆனவங்களுக்கான ரீடிங் மட்டும் தான் இங்கே நமக்கு ரெசனேட் ஆகி வந்திருக்குது. ஓகே. தென் இப்போ இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன, கரணி நீங்கள் பயங்கர ரூடாக இருக்கிறீங்க, கரணி நீங்கள் இவருக்கு ஒரு பிடி கொடுக்க மாட்டேறீங்க, பயங்கர கோவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இவர் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்தாங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கத்தி எடுத்து குத்துருவீங்க. அந்த ஒரு அவ்வளோ கோவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இவருக்கு மைண்டில் ஃபீல் ஆகிட்டு உங்களை பற்றி. ஓகே.
இத்தனை நாள் இவர் இந்த பர்சன் மைண்ட் கேம் கிடச்சிருக்கலாம், ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் ஒரு நாள் இந்த ஒரு பர்சன் அதை நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் கரண்ட்லி நீங்கள் இவரை எதிர்க்கிறீங்க. இவருக்கு மேலே கரண்ட்லி உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. இது என்ன சொல்கிறது, கரண்ட்லி நீங்கள் ரோட நிற்கிறதுக்கு ரீசன் என்ன, இனி என்னால் ஏமாற முடியாது. ஏன்னா நான் வந்து சிரிச்சுட்டு ஏமாளி மாதிரி இருக்கிறனால தானே என் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லோரும் வந்து விளையாட்டுட்டு போகிறீங்க. இனி என் லைஃப்பில் யாரும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு போதும் லைஃப்பில் பட்ட அடி, வேதனை, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போதும். கரண்ட்லி நீங்கள் பயங்கர ரூடாக இருக்கிறீங்க. இவர் உங்கள் லைஃப்பில் கடந்து வராத அளவுக்கு கோவத்தில் இருக்கிறீங்க, ரூடாக இருக்கிறீங்க. எந்த ஒரு சேசிங்க நீங்கள் பண்ணலான்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் இவருக்கு அந்த ஒரு இது வரைக்கும் இவர் சாரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், இல்லைக்கு சாரி ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். பட் நவ் இவருக்கு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இவர் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஓகே, கரண்ட்லி நீங்கள் ரூடாக இருக்கிறீங்க, கோவத்தில் இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு பேடி ஒன்று ஃபேர் ஒன்று நம்ம சொல்லலாம். சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒன்று என் மேலே உங்களுக்கு கோவறதுக்கான ரீசன் நான் வந்து சீட்டிங் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நீ இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு வாட்டி 2 வாட்டி சீட்டிங் பண்ணல, கண்டினியூஸாக சீட்டிங் பண்ணனால தான் நீ என்னை விட்டு போனேன். அதனால தான் நீ கோவத்தில் இருக்கிறாங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த பர்சன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான், என்னை மன்னிச்சிடு, நான் எல்லா தப்பு என் மேலே தான் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு கன்ஃபியூஷன். கரண்ட்லி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஸ்நேகம் இருக்கா இல்லையா, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் உங்கள் கேரக்டர்ஸ்லேயும் பிஹேவியர்ஸ்லேயும் வச்சு மேபி ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் வந்து நின்றுருக்கலாம். நீங்கள் சேசிங் பண்ணலையா இருக்கலாம், இல்லைங்கி உங்களோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட் வச்சு இவருக்கு மனசிலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே, மேபி கரண்ட்லி வந்து நீங்கள் ஸ்டாராக இருக்கலாம், பயங்கர செல்ஃப் லோ பண்ணுறான், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி லைஃப்பை பட்டாம்பூச்சி மாதிரி நீங்கள் பறந்துட்டுருக்கலாம். கெரியில் நீங்கள் பயங்கர க்ரோ பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கேரக்டர்ஸ், பிஹேவியர், ஆட்டிடியூடெல்லாம் வச்சு இந்த பர்சனுக்கு மனசிலான விஷயம் என்னென்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அதுக்கு ரீசன் அந்த ஒரு போஸுங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு கன்ஃபியூசன். இப்போவும் நீ என்ன ஸ்நேகிக்கிறியா, உனக்கு வந்து ஸ்நேகம் என் மேலே இருக்கா இல்லையா, ஒரு கன்ஃபியூஸில் ஆள் ஆக்சுவலி ஸ்டக்காகி நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் கூட மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை நம்ம சொல்லலாம், ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சன் உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸ்டக் ஆகினது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி ஃபோன் எடுக்கக்கூடிய ஒரு டைமில் ஃபேஸ்புக்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, இல்லைங்கி இன்ஸ்டாகிராம்லேயோ போய் லாஸ்ட்டு சீன்ஸ் செக் பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, இன்னும் அவங்களை இந்த ஒரு பர்சன் செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி கரண்ட்லி இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக ஃபீல் ஆகுறீங்க. ஓகே, இவருக்கு நேற்று வரைக்கும் உங்களோட வேல்யூவாக இருக்கட்டும், உங்கள் ஒர்த்தாக இருக்கட்டும், இவருக்கு ஒருபோதும் மனசில் ஆகிட்டு இல்லை. ஓகே, பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டை பான பிறகு நீங்கள் எப்பவுமே நம்ம சிரிச்சிட்டு இருக்கும்போது யாருக்கும் இங்கே மனசில் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கோவத்தை வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க மாட்டேன், நான் இழிச்ச வாயாக இருக்கிறனால தானே எல்லோரும் வந்து என்னை ஏமாற்றிட்டு போகிறீங்க, இனி நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ரூடாக மாற ஆரம்பிச்சிட்டு அதுக்கான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு பேடி வந்துட்டு இனிமேல் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு ஒரு பேடி வந்துட்டு, இனிமேல் இவருக்கு லைஃப்பில் கடந்து வர மாட்டீங்கன்னு ஒரு பேடி வந்துட்டு, அதனால வந்து காதல் கூட நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு வந்து இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக தெரியுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இனி எனக்கானது. ஓகே, நீ எனக்காக பிறந்தவன், எனக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, இதில் நீ இல்லைங்க லைஃப்பில் கடந்து போக முடியல, லைஃப்பை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு ரியலைசேஷன் இந்த போஸ்ட்டுக்கு உண்டு. நீ என்னோடய லைஃப்பில் வந்து அன்கண்டிஷனல் லவ் ஆகும். இவர் உங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ்வாக இவர் பார்க்குறாரு. இவரோட லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இவருக்கு ஸ்நேகத்தை அள்ளி கொடுத்த ஒரே ஒரு பர்சன் நீங்கங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவருக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஸ்நேகம் பொங்கி வரைகிற ஒரு ஃபீல் உண்டு. ஏன்னா என்னத்தையும் சொல்லலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஒரு இண்டிபெண்ட், ஒரு பீஸ், எல்லாம் உங்ககிட்ட இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இவரோட கண்ணுக்கு இவரை சுற்றி 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு ஸ்டாராக நீங்கள் தெரியுறீங்க. இவருக்கானது, இவருக்காக பிறந்தது, அந்த ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இது வந்து ஆக்சுவலி இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்யூச்சரில் நான் நினச்சாலும், கிளாரிட்டி இல்லை நான் நினச்சாலும், உனக்கு எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும்
நீயும் நானுங்கிறது ஒரு விதி மாதிரி எனக்கு மனசிலாகுது. நீயும் நானும் சேரணுங்கிறது யூனிவர்ஸோட ஒரு பாண்டிங்காக இருக்கலாம். இல்லைங்க இல்லைங்க இதுக்கு இல்லைங்க இந்த ஒரு இல்லைங்க நான் ஒரு பிளேயராக இருந்த ஒரு நான் இன்றைக்கி நான் உன்னை பற்றி திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உன்னை பற்றி ஜேசிக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன்னு இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஓகே. இதெல்லாம் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, கரண்ட்லி நீங்கள் ரோடா மாறுறதுக்கான ரீசன். நீ என் லைஃப்பில் கடந்து வந்துடுறத உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. போதும், நீ எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் பாடம் போதுங்கிற ஒரு வைப்ரேஷன் இங்கே நிற்கிறதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த ஒரு போர்ஷன் நினைக்கிறாங்க. இவருக்கு ஆக்சுவலி ஏஸ் ஆஃப் கப்ஸ் இவருக்கும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஆக்சுவலி பிளேயர்னால ஒருபோது இவர் மனசில் ஆக்கிட்டு இல்லை. ட்ரீமராக இருக்கலாம், பிளேயராக இருக்கலாம், ப்ளே பாயாக இருக்கலாம். பட் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அன்கண்டிஷனலாக இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இவர் ஒருபோது மனசில் ஆகிட்டு. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்து பிறகு இவர் அதை மனசில் ஆக்கிட்டு உண்டு. என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு போனாலும் இவர் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, க்ரோ ஆகிட்டீங்களா, அடிக்கடி இவர் உங்களை செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸ்பைங்காக நமக்கு வந்து பயங்கரமாக உங்களை சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இப்போவும் நீங்கள் உண்டு. ஓகே. கேரளின்னு ஒரு பர்சன் அவங்களோட மெமரிஸில் ஜீவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவர் மெசேஜ் பண்ணுவார், கால் பண்ணுவார், நினைக்க டைம் வரலாம், நினைக்க டைம் போகலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ட் இந்த பர்சனே கொடுத்துட்டு. பட் கரண்ட்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க, ஒரு பயங்கர ரூடாக நிற்கிறீங்க, வந்துடாத நிற்கிறீங்க. ஸோ அதனால் இவருக்கு கரண்ட்லி வந்து இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு க்ரியேட் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால தான் இவர் கரண்ட்லி உங்கள் மெமரிஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த பர்சனுக்கு 24/7 அவருக்கு மைண்ட்ஸில் இருக்க தோணுச்சுன்னா நம்ம கூட பேசணும், பழகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கையை கோர்த்து போகணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இந்த ஒரு தாட்ஸ் மட்டும் தான் 24/7 இவரோட மைண்டில் உண்டு. ஏன்னா இவருக்கு அன்கண்டிஷனலாக உங்கள் கூட ஃபீல் ஆகுது. ஓகே. பயங்கரமாக நம்ம சேசிங்காக 2 டைம்ஸ் வந்துட்டு. ஓகே. இந்த பர்சன் ஆக்சுவலி வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாரிட்டியும் இல்லை. எத்தனை வாட்டி ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ஃப்யூச்சரில் நீ இக்னோர் பண்ணாலும் மறுபடியும் ஏன் நான் அவங்கள திங்க் பண்ணுறேன், அவங்க இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லையா, அவங்களுக்கு எனக்கு என்ன பாண்டிங், என்ன சொந்த பந்தம், முன் ஜென்மமா, ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷனா, மறுபடியும் ஏன் அவங்களே நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. இவருக்குள்ள 1000 தாட்ஸ் ஒன்று நம்ம சொல்லணும். கிளாரிஃபிகேஷன் எல்லாம் ஆக்சுவலி ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே. இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இப்போ உங்களை பற்றி இருக்க தாட்ஸ் என்னென்னா, கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, இவர் நினைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்லி உங்ககிட்ட வர முடியலை. இவருக்கு இப்போ ஃபேஷன்ஸே இல்லை. கரண்ட்லி நீங்கள் ஃபேஷன்ஸ் படிச்சுட்டு உங்களால் ஃபேஷன்ஸாக எத்தனை வருஷங்கள் இருக்க முடியுமா இருக்கும். பட் இவரால் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு ஒரு விஷயத்தை இவரால் ஏற்றுக்கவும் முடியல. இவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மலை மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு கடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பாரமாக இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு எந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு எண்டிங்காக இருக்கட்டும், அது இவரால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவும் முடியல, வெயிட் பண்ணவும் முடியல நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் ஏதாவது நடந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அது இன்னும் இத்தனை நாள் வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலி கரண்ட்லி கர்மாவாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஓப்பனாக சொல்லப்போனால் கர்மாவாகும். பட் இந்த பர்சன் ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். மெயினாக என்னால் வந்து நீ இல்லாமல் இருக்க முடியல, அவங்க திங்க் பண்ணாமல் இருக்க முடியல, பேசாமல் பழகாமல் ஒன்று பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கே முடியல. இன்னும் வழிகளை தானே உனக்காக நான் ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிற ஒரு தோடுசில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க. இவர் நினைக்கிற டைம் ஓடி வந்து காலைல ஒரு மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு. ஒரு பக்கம் இவருக்கு பேடி வந்துட்டு. நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் இவர் கடந்து வந்தால் கத்தி எடுத்து குத்துருவீங்கிற ஒரு பேடி உண்டு. வரதுக்கு பேடி நம்ம சொல்லலாம். கன்ஃபியூஸ் ஆகும் ஆல்ரெடி கரண்ட்லி. ஓகே. ஸோ இந்த ஒரு இப்போ தான் இவருக்கு மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். இவரோட கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் முன்னோட்டு போகிறது கடந்து போகிறது பயங்கர பாடுங்கிறது இவருக்கு மனசுலாம் ஆகிட்டு. நேற்று வரைக்கும் இவர் இக்னோர் பண்ணிக்கலாம், சீட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இவரோட பர்சன் ஒரு ஸ்டாராக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. பட் நமக்கு இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்.
ஓகே. இவர் 24/7 உங்கள சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போ உங்க லைஃப்ல கடந்து வர்றது சரியான ஒரு டைம் இது. ஆனா கரண்ட்லி வந்து கர்மா தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா 2 பேரும் மறுபடியும் கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு எண்டிங் வந்துட்டுண்டு. இவரெல்லாம் மறுபடியும் ஒரு காலும் ஒரு மெசேஜோ பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஷனோ எடுத்து வர முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி இவருக்கு கரண்ட்லி பேரியாகவும் இவர் சீட்டிங் பண்ணிட்டு இந்த விஷயம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்ககிட்ட வர முடியலை. ஓகே. இது கர்மா நம்ம சொல்லலாம். பட் இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. கால சக்கரம் வந்து ஒரு டைமில் இந்த போர்ஷனுக்கு ஃபேவரபுளாக இருந்துட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் ஒரு டைம் உங்களை வச்சு செஞ்சுருக்கலாம் அப்படின்னா இப்போ சுச்சுவேஷன் மாறிட்டு உண்டு. இப்போ இது உங்களுக்கான ஒரு டைம், நீங்கள் வச்சு செய்ய வேண்டிய ஒரு டைம். இந்த டைமில் உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் மனசிலாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு டைம் நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் இது உங்களுக்கான ஒரு டைம். இந்த டைமை நீங்கள் அதை மனசிலாக்கிட்டு உங்களோட வேல்யூ பற்றி நீங்கள் மனசிலாக்கி கொடுங்க. இது நீங்கள் 2 பேரும் செய்யணுங்கிறது விதியாகும். ஸோ கட்டாயம் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஒரு பவுண்ட் என்னதான் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃப்யூச்சர் இல்லாமல் இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எத்தனைக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவர் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து வைப்பார். ஏன்னா இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் இவர் வந்து உங்களை பார்க்குறதும் நினைக்கிறதும். இவருக்கு இவரை சுற்றி 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு ஸ்டாராக தெரிகிற ஒரே விஷயம் நீங்கள் தான். ஏன்னா நம்ம வந்து வெளி தோட்டத்தை வச்சு நம்ம இங்கே யாரையும் நம்ம லவ் பண்ணுறது கிடையாது, மனசை வச்சு தான் இங்கே லவ் பண்ணுறது. அப்போ இவரோட கண்ணில் இவரோட சோலுக்கு ஃபீலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இவர் இன்றைக்கி ஸ்நேகித்த ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். ஸோ அதனால் இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக ஃபீல் ஆகிறீங்க. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் ஒரு தாட்ஸ் உண்டு. பட் ஆக்சுவலி இந்த ஒரு போர்ஷனுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த போர்ஷனுக்கு சின்ன வயசில் இன்னர் சைல்டுஹுட் ட்ராமா அந்த போர்ஷனுக்கு கடந்துட்டு உண்டு. இவர் 15 வயசுலேயும் 17 வயசுலேயும் ஏதோ ஒரு லவ்வுக்குள்ளே மாட்டிட்டு அதுலேருந்து பயங்கரமாக ஒரு பெயின் அனுபவிச்சிருக்கலாம். அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் ரொம்ப அட்டாச்ட் ஆகிறதுக்கு இவருக்கு பேடி உண்டு நம்ம சொல்லலாம். இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கு பேர். ஏன்னா இவர் இன்னர் சைல்டுஹுட் ட்ராமா உண்டு. இவர் ஏதோ எங்கேயோ ஒரு லெவலில் ரொம்ப டீப்பாக போய் இவர் ஏமாந்துட்டு உண்டு. அப்போ உங்கள் கூடயே ரொம்ப டீப்பாக போய் பேசி பழகி லாஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா இவரால் அதை தாங்கிக்க முடியுது. ஏன்னா ஸ்டார்டிங்கே டிஃப்ரென்ஸ் உண்டு, ஃப்யூச்சர் கிடையாது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் ரொம்ப அவங்க கூட அட்டாச்ட் ஆகாமல் பேடிச்சு ஓடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அது கிடைக்கல இல்லைங்க ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது என்னால் அந்த ஒரு பெயினை வந்து தாங்கிக்க முடியாது. அதனால தான் இவர் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் இந்த ரீசன் தான். ஓகே. அப்போ இவர் ஆக்சுவலி பயங்கர கெரியர் ஓரியன்ட் பர்சன் ஆகும், கோ வித் ப்ளோ போகிற பர்சன் ஆகும், பயங்கரமாக கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும். இவர் ஆக்சுவலி செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும். இந்த பர்சன் ஆக்சுவலி ஹீல் ஆகணும். ஏன்னா இன்னர் சைல்டுஹுட் ட்ராமா இவரை நிறைய கடந்துட்டு இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன். ஏன்னா கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, சீட்டிங், இதெல்லாம் இவருக்கு மைண்டில் இருக்க இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு காலை ஒரு மெசேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு இவருக்கு பேடி நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ இவரோட இன்னர் சைல்டுஹுட் ட்ராமா, இந்த சீட்டிங், இந்த பேடி இதெல்லாம் இவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ஹீலிங் இவர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னா இந்த ஒரு பர்சன் இப்போ இவருக்கு லைஃப்பில் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா நீ இல்லாத ஒரு நாளுங்கிறது என் லைஃப்பில் வந்து நான் இல்லாமலே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வலி வேதனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமல் என் லைஃப்பில் ஆத்மார்த்தமான ஹாப்பியாக இருந்து நீ இருந்த ஒரு தருணங்கள் மட்டும்தான். நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு மரணம் வந்து என்ன நெருங்கின ஒரு ஃபீல் ஆகிட்டுண்டுங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட்டுங்க வேணும், ஒரு தொடக்கம் வேணுங்கிறத இவரோட ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போது இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சேசிங்கில் போகாதுங்க. இது உங்களுக்கான ஒரு டைம், அதை மனசிலாக்கிக்கோங்க. இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ யாருக்கு ரெசினேட் ஆகுதுல இது ஒரு மேரேஜில் வந்து எடுத்தோம். ஓகே. தென் நமக்கு இது இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் ஏஜ் பார்க்கலாம். 25 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 27 important, 17 important, 52 important, 57 important, 56 important, 52 important. Yes. Okay.
தென் ஓகே, தென் இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், 55 important. Okay, each. December important, October important. இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 2 important, 5 important, 6 important, 7 important, 10 important, 12 important, 17 important. எஸ் எஸ் இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.